வணக்கம். ஆர்டிஎஸ் சிறப்பு செய்திகள். கடந்த 10,000 ஆண்டுகளாக இல்லாவிட்டாலும் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக ரிச்மண்ட் தமிழ் சங்கத்தில் லேடிஸ் நைட் அவுட் என்னும் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி தேவையா இல்லையா என்ற நீண்ட நெடிய விவாதம் எல்லா பொது தரப்புகளிலும் வைக்கப்படுகிறது. வேற எந்த தலைப்பு செய்தியும் இன்னைக்கு கிடைக்காததுனால இந்த தலைப்புடன் சிறப்பு செய்திக்கு போகலாம். இதை பற்றி கருத்து கேட்பதற்கு 4 ரிச்மண்ட் அறிஞர் பெருமக்களை அழைக்க ஆசைப்பட்டோம். அது முடியாத காரணத்தினால கடைசி நேரத்தில் 4 பேரிடம் கருத்து கேட்டுள்ளோம். நம் செய்தி தொடர்பாளர் ஆஷா அவர்கள் நம்மோட இப்ப இணைப்புல இருக்காங்க. சொல்லுங்க ஆஷா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? உங்களோட யார் யார் இருக்காங்க? அவங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்ல விரும்புறாங்க? வணக்கம் சுதா, நான் இப்ப HCV ஹிந்து டெம்பிள்ல இருக்கேன். நம்ம கூட ஒரு தமிழ் ஃபேமிலி இணைஞ்சிருக்காங்க. அவங்க நம்ம ஆர்டிஎஸ் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பத்தி என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் பானுமதி. நீங்க ஆர்டிஎஸ் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி போயிருக்கீங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க ஆர்டிஎஸ் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி 4 வருஷமா அட்டன் பண்ணிருக்கேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே ஃபன்னா ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி ஈவென்ட் கண்டிப்பா எங்களை மாதிரி லேடிஸ்க்கு ரொம்ப தேவை. ஸோ டெய்லி இருக்க அந்த லைஃப் ரொட்டீன்ல இருந்து எங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈகரா இந்த வருஷமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி பானுமதி. அவங்க இப்ப ஆர்டிஸ்ட் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி எங்களுக்கு கண்டிப்பா வேணும், அது ரொம்ப ஜாலியா இருக்கு, எங்களுக்கு ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஒரு சேஞ்சா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இதே மாதிரி இன்னும் சில பேர் கருத்து சொல்லிருக்காங்க. அது என்னன்னு நம்ம இப்ப கேட்போம். அந்த ஒரு ஈவினிங் தாங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். தயவுசெய்து கூட்டிட்டு போங்க. என்ன பாஸ் லேடிஸ் நைட் அவுட்ல இன்னும் ஒரு நாள் மட்டும் தான். 365 நாளும் கூப்பிட்டு போங்க, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆமாங்க, வருஷம் ஃபுல்லா கூட்டிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. தயவுசெய்து உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும், எப்படியாவது கூட்டிட்டு போய். This is so annoying. You can always take her. I honestly don't care. She's always making me do stuff that nobody ever wants to do. So you can always take her. I honestly don't mind. Let her go. It's not my concern. Whatever. Why do I care? ஆர்டிஎஸோட ரிலீஸ் நைட் தானே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நாங்க வருஷம் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ரொம்ப சூப்பரா இருக்கும். போய் சொல்றாங்க அம்மா போனதே. ஓ, ஆர்டிஎஸ் லேடிஸ் நைட் அவுட்டா? அந்த பொண்ணுங்களாம் சேர்ந்து மொக்க போனவங்க, அந்த மொக்க ப்ரோக்ராமா? அதுக்கு நீங்க அந்த மொக்க ப்ரோக்ராம் நீங்க மைக்கில் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இது ஒரு கலாச்சார சீரியல். இவங்க எங்கெங்க போயிட்டு இருக்கு இந்த நாடு. அந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, இப்ப பாருங்க பொண்ணுங்க மட்டும் சேர்ந்து தனி ப்ரோக்ராமா? நினைக்கவே முடியலங்க. என்ன கொடுமை சார் இது, என்ன கொடுமை சார் இது. நீங்க மல்லிப்பு கொடுங்க, கொடுக்காம போங்க. சாப்பாடு போடுங்க, போடாம போங்க. எங்களுக்கு லேடிஸ் நைட் அவுட் போட்டே ஆகணும். இங்க நம்ம பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடிஞ்சது. நம்ம ரிச்மண்ட் தமிழ் பெண்கள் எல்லாரும் ஆர்டிஎஸ் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் பண்ற ஒரு இடமாகவும், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஆடி பாடி மகிழ்ச்சியா அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸாவும் அதை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலானோர் எங்களுக்கு ஆர்டிஎஸ் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி கண்டிப்பா வேணும், இந்த வருஷத்துக்காக நாங்க ரொம்ப ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஆர்டிஎஸ் செய்திகளுக்காக ஆஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் மார்க்கஸ். நன்றி. மகளிர் மட்டும் பெண்களுக்கு தங்கள் அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 மணி நேர விளம்பர இடைவேளை. இந்த அரிய வாய்ப்பை திரையில் ஒளிபரப்பாகும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வழியாக மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆர்டிஎஸ் செய்திகளுக்காக சுதா ராகவன். வணக்கம்.